ஷார்ட் பெண்ட் பீனிஸ், ரொம்ப சின்னதாக வளைந்திருக்கக்கூடிய ஆணுறுப்பு. இது நிறைய டீனேஜ் பாய்ஸுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அச்சமாக இருக்கும். இது வந்து நார்மலாகவே இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். சில சமயம் வந்து இது ஒரு வியாதியாகவும் கூட இருக்கலாம். அதாவது பைரோனியஸ் டிசீஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது எதனால் வருது, என்னென்னலாம் டயக்னோஸ் பண்ணலாம், எப்படி தவிர்க்க முடியும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. எங்களுடைய வீடியோ பதிவுகளில் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் சென்று ஒவ்வொரு வீடியோவாக அந்த டிசீஸ்க்கு ஏற்ற எல்லா வீடியோஸையுமே கம்ப்ளீட்டாக பார்த்து பயனடைங்க. நிறைய யங் பாய்ஸோட அச்சமே வந்து டாக்டர் என்னோட பீனிஸ் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதே சமயம் எரெக்ஷன் ஆகும்போது ஒரு சைடு வளைஞ்சிருக்கு அப்படின்னா இது பேர் வந்து பைரோனஸ் டிசீஸ் அப்படிங்கிறது பேர். இது எதனால ஏற்படுது அப்படின்னா வந்து நம்மளுடைய பீனிஸோட ஷாஃப்ட்னு சொல்லுவோம். அந்த தசை பகுதியில் வந்து சில டைம் வந்து ஒரு தழும்பு மாதிரி வந்து ஒரு தசைகள் வந்து வளர்ந்துருக்கலாம். அந்த தழும்பு அதிகமாக அந்த சைடு இருக்கிற பீனிஸோட கர்வேச்சரை இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சு, அதனால பீனிஸ் வந்து அந்த சைடு ஷேப் மடங்கிக்கும். இது சில பேருக்கு மேல் நோக்கி மலைஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சைடு நோக்கி வளைஞ்சிருக்கலாம், இல்லை கீழ் நோக்கியும் வளைஞ்சிருக்கலாம். இதுதான் பைரோனஸ் டிசீஸ்ங்கிறது. இதுல வந்து நார்மலா பிளாசிட் ஸ்டேட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நல்ல எரெக்டைல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பீனிஸே பெண்டா இருக்கும். நம்மளுக்கு ஷார்ட் ஸ்மால் பீனிஸ் இருக்குது அப்படின்னா பைரோனிஸ் டிசீஸாக இருக்கலாம். அந்த பைரோனிஸ் டிசீஸ் இருந்ததுன்னா எதனால ஏற்படுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப காமனஸ்ட் ரீசன் ஃபார் பைரோனிஸ் வந்து நம்மளுடைய பீனிஸ் வந்து நல்ல எரெக்டைல் ஸ்டேட்ல நல்ல கான்டாக்ட் இருக்கும்போது, ரொம்ப விகரஸா இருக்கும்போது அதுல வந்து இந்த ஷாஃப்ட் ஆஃப் த பீனிஸ், அதாவது தண்டு பகுதியில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கிழிசல் ஏற்படலாம். ஸோ ஒன்ஸ் லைட்டா மைக்ரோடாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து ஆறும் பொழுது உள்ள தழும்பாக மாறும். ஸோ அந்த தழும்பு ஃபார்ம் ஆக அந்த தழும்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அந்த சைடு நோக்கி பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் பைரோனிஸ்ங்கிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே நடக்காது. சின்ன சின்ன மைக்ரோடாஸ் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். சில பேருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம். மெயினா வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு, இல்ல ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட், இல்லைன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் நிறைய இருக்கிறவங்க, மற்றும் முக்கியமாக இந்த கொலாஜன் வாஸ்குலர் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ இந்த பைரோனிஸ் டிசீஸ் ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணால் தான் அது வந்து கியூர் பண்ணிக்க முடியும். ஸோ பைரோனிஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கும் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஒரு நல்ல டாக்டர் போய் பார்க்கணும், இது பைரோனிஸ் டிசீஸ் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 2 வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுடைய மெடிசின்ஸ் மூலியமாக, இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாக அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அது தழும்பு ரொம்ப ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்ட் ஷார்ட் பீனிஸை வந்து கரெக்ட் பண்ணுறது மிக மிக சிரமமான விஷயம். அதனால லேட் பண்ண வேண்டாம். இம்மிடியட்டா இதனுடைய ஷார்ட் பெண்ட் பீனிஸ் இருந்தால் கம்பல்சரி அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து கண்டிப்பா பார்த்து அவங்களோட அட்வைஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக முக்கியம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்கள் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.